ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மேலே போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம மேலே அளவில்லாமல் பொழிய பண்ணினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பரிசுத்த ஆவியிலிருந்து நமக்கு கிடைப்பது ஒரு முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அது என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன கொடுத்திருக்காரு? நிறைய பேருக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் வாழுவதற்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஞானம் தேவை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை சுற்றி பார்க்கும்போது பொருளாதார பிரச்சனைகள், நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிற காலங்கள், எல்லாரையும் வஞ்சிக்கிற ஒரு விதமான சாத்தானுடைய வஞ்சனைகள் ஒரு பக்கம், அதே போல் நம்முடைய பிள்ளைகள் அவர்களை இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வளர்த்துவதற்கு, அந்த பாவம் அவங்க மேலே படாமல், அந்த தீட்டு அவங்க மேலே படாமல் பரிசுத்தமாய் அவர்களை வளர்த்தி எடுப்பதற்கு, இது எல்லாத்துக்கும் நமக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னு சொன்னால் ஞானம். அல்லேலூயா. இந்த ஞானம் உலகத்திலிருந்து கிடைக்காது. நமக்கு இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற ஞானத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஞானம் அது ரொம்ப அற்புதமான ஒரு ஞானமாக இருக்கிறது. அதிசயமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வாசிங்க. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம், இந்த அதிகாரம் ஃபுல்லாக தேவனுடைய ஞானத்தை குறித்து பவுல் பேசுகிறார். The wisdom that comes from the Holy Spirit. எதற்காக இந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஏன் கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் சம்பூர்ணமாய் தேவ ஞானம் நம்மை நிரப்புகிறது, நம்மை வழி நடத்துகிறது. எதனால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நாம் வெறும் இந்த சரீரத்தினால அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்கென்ற ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கென்ற ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வெறும் இந்த சரீரத்தினாலும் மாம்சத்தினாலும் உலகத்தினாலும் உலகத்தில் கிடைத்த அந்த எஜுகேஷன்னாலையும் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எம்எஸ்சி பிஎட் படித்தவங்க கூட என்ன பண்ணுறாங்க? வீட்டில் சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? என்னுடைய பையன் ஸ்கூல் படிக்க போகும்போது அங்கே ஒரு அம்மா வரும். அந்த அம்மா வந்து நீங்கள் ஐவன் அப்பான்னு சொல்லி
எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. உடனே அந்த அம்மா தான் ஃபோன் போட்டு எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன், அந்த அம்மா ஸ்கூலில் எதர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன நினச்சேன், சரி இந்த அம்மா எதர்ச்சியாக இருக்குது, ஏதோ படிச்சிருக்கோம், டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லிட்டேன், சிஸ்டர் நீங்களே வந்து பயங்கரமாக ஆலோசனை கொடுக்குறீங்க, பேசாமல் நீங்களே இங்கே என்ன ஆயிருங்க, டீச்சர் ஆகிருங்க, டீச்சராக என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆலோசனை கொடுங்க அப்படின்னா. ஏன் முடியாது, நான் எம்பிஏ படிச்சிருக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்போ தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. ஏன் முடியாது, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், என்ன படித்தேன், எம்பிஏ படிச்சிருக்கிறேன் அப்படின்னுச்சு. அப்போ தான் ஷாக் ஆகிட்டேன். ஓஹோ, நம்ம யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து கவனமாக தான் பேசணும், இந்த அம்மா சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஏதோ சும்மா ஒரு பேரண்ட்டு ஏதோ வீட்டில் இருக்காங்க, ஏதோ வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் படித்த படிப்பு என்னம்மா கொஞ்சம். அப்போ சும்மா உட்காந்துக்கிறவங்களாம் என்ன படிச்சிருக்கிறாங்க வீட்டில், எம்பிஏவோ எம்எஸ்சி பிஎடோ எம்ஃபில் முடித்த ஆள் கூட சும்மா தான் உட்காந்துருப்பான் போல் வீட்டில். இன்றைக்கி சாதாரணமான ஆட்கள் கிடையாது எல்லாம். அல்லேலூயா. இங்கே எத்தனை எம்எஸ்சி பிஎட் எம்பிஎல் இருக்கிறாங்களோ தெரில. ஆனாலும் உலக அறிவு என்பது நம்முடைய படிக்கிற படிப்பினால் கிடைத்த அறிவை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே செல்லுகிறோம், கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அதான் பவுல் சொல்கிறாருங்க, அதை என் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. என்னைக்காவது நினச்சிருப்பாரா பவுல் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக மாறுவார்னு என்னைக்காவது நினச்சிருப்பாரா? நான் கூட நினச்சது கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசையே எனக்கு கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, அமெரிக்கா போய் செட்டில் ஆகணுன்ட்டு. ஸ்தோத்திரம். அதையும் ஆண்டவர் மாற்றிட்டார். ஏன் மாற்றினாருன்னு தெரில. சின்ன வயசுலேருந்து அது என்னமோ தெரியல, அந்த வெள்ளைக்காரங்களை பார்த்தா கொஞ்சம் அற்புதமாக இருக்குது. எங்கள் அப்பா வேறு சர்ச்சு திறக்கிறதுக்கெல்லாம் வெள்ளைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்தாரா. அப்புறம் தான் அவங்கள பார்க்கும்போது கோட்டு சட்டையெல்லாம் போட்டு என்னம்மா இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கண் காணவும் இல்லை, காது. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, ஏதோ தமாசா இருக்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் நம்ம பிரதர் இருக்கிறாரு, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் 2 பேர் இருக்கிறாங்க. இங்கே வேலை செஞ்சுருந்தேன்னா நானும் போயிருப்பேன் கம்ப்யூட்டர் தட்டிட்டு. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் மாற்றிட்டார் எல்லாத்தையும். அல்லேலூயா. இங்கே யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்கன்னு உட்காந்துக்கிறீங்களோ தெரில. உங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பவுல் ஊழியக்காரனாக மாறுவான் என்பது அவன் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல. அது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம். அவன் பெற்றிருந்த அறிவு, அவனுடைய உலக ஞானம், அவனுடைய அவன் கற்ற மொழி, அவன் பேசுகிற பாஷைகள், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள், இவைகள் எல்லாம் தேவன் அவன் மேலே வைத்திருக்கிற திட்டத்தையும் அவன் மேல் வைத்திருக்கிற சித்தத்தையும் கொஞ்சமும் அவன் அறியாதவனாக இருந்தான். அதான் சொல்கிறாரு, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எப்போ கண்ணு திறக்கப்படுது? ஒரு மனுஷனை ஆண்டவர் தொடும்போது அவனுடைய கண்களை திறக்கிறார். எப்போ அறிவு வளருதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் அவன் மேலே தேவ அறிவு அளவில்லாமல் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் அவனை நிரப்புகிறது. அல்லையில சொல்லுங்க. 10-15 டிகிரி வாங்கினாலும் ஒரு யூஸும் கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் தான் போடணும். ஒரு பாஸ்டர் சொன்னார், அவங்க சர்ச்சில் வந்து தமிழ் பண்டிட்டு ஒருத்தங்க இருந்தாங்களாம், டபுள் டிகிரி. தமிழ் பண்டிட்டு ஒரு நாள் பைபிள் வாசிக்க சொன்னாராம். அது வாசிக்கிறத பார்த்து இவர் சொல்லிட்டாராம், கையெடுத்து கும்பிட்டாராம். ஏமா நீ பேசாமல் திருக்குறளே வாசி, இனிமேல் என்ன பண்ணாத பைபிள் வாசிக்க வராதுன்ட்டாராம். எழுத படிக்க தெரியாத ஒரு ஆள் இருந்தானாம், அவனை வாசின்னு சொன்னாராம். அவன் வந்து பிரித்து மேய்ஞ்சானான். இதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்
நமக்கு கொடுக்கிற ஞானத்தினாலே எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அவர் ஆராய்ந்து நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. He reveals about who is God, understanding about God, God's secret things. தேவன் நமக்கென்று ஒரு சில காரியங்களை விசேஷமாய் வைத்திருக்கிறார். அது உலகத்தானுக்கு கிடையாது, உலக அறிவில் இருக்கிறவனுக்கு அது கிடையாது. யார் பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவருடைய ஞானத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், அதை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை பற்றின காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு தேவன் ஞானம், பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தை பற்றின ஒரே காரியம் இன்னைக்கு நாசா வரைக்கும் இருக்குது. எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறாங்க. உலகம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, அங்கே நிலா இருக்குது, இங்கே இந்த கிரகங்கள் இருக்கிறது, இங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, இங்கே கேஸ் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறானே தவிர அவைகளை உருவாக்கினவர் யார் என்பதை அவனால் சொல்ல முடியல. அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு. நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் தான் இவை எல்லாவற்றையும் உருவாக்கி அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுள்ள ஆவி அன்றி, 16ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனுள்ள ஆவி அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் காட், நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், then you should have the wisdom comes from the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற அந்த ஞானம் அது நமக்கு இருந்தால் ஒழிய தேவனுக்குரிய காரியங்களை நம்மளை என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. உலகம் அழியுமா? நமக்கு தான் தெரியும் அழியுமா அழியாதான்னு. அவனுக்கு தெரியாது, உலகத்தானுக்கு தெரியாது. அவன் சொல்கிறான் ஹியூமன் பீயிங் இஸ் அ சோசியல் அனிமல். நம்ம எல்லாரும் அனிமலாம். யார் ஏற்றுக்குவாத? நீங்கள் வேணால் ஏற்றுக்காங்க, என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியாளர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, தேவன் உன்னை தமது சாயலிலே உன்னை சிருஷ்டித்திருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. இமாகோ டியே, காட்ஸ் ஓன் இமேஜ். தேவனுடைய சாயலிலே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு விலங்கின் சாயலில் படைக்கப்படலை, ஒரு குரங்கின் சாயலில் படைக்கப்படல. கர்த்தர் என்னை தமது சாயலிலே விசேஷித்தவனாய் கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் என்னை தாயின் கருவிலே கண்டது. தாயின் கருவில் இருக்கும்போதே அவருடைய கண்கள் என்னை கண்டது. இதுதான் தேவன் ஞானம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானம். என்னன்னு சொன்னால், நான் ஏதோ சாதாரண விலங்கு கிடையாது, என் வாழ்க்கை ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, ஒன்றுத்துக்கு உதவாக்கிற நான் கிடையாது. தேவன் என்னை விசேஷித்தவராய் அவருடைய சாயல்லையே என்னை படைச்சிருக்கிறாரு. ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறாரு. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சும்மா ஆக்சிடெண்ட்டாக வரல. நிறைய பிள்ளைங்க வந்து நம்மளுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்பாங்களே, நான் எப்படிம்மா வந்தேன்? பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லைடா, ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, திடீர்னு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் நீ டமால்ட்டு இன்னொன்று போனஸாக வந்துருச்சு. ஸ்தோத்திரம். போனஸாலாம் வரல, எதிர்பார்க்காம வரல, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தெரிந்து கொண்டபடியினால். இப்போ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஞானம் பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நமக்கு கிடைக்கப்படும் போதுதான், அவருடைய ஆவியை அறிந்து கொள்ளும் போதுதான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தானை வைத்து, உலகத்தில் உள்ளவைகளை வைத்து தேவன் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் அவன் இன்னும் முட்டாளாகவே இருக்கான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மிகப்பெரிய முட்டாள்னு பைபிள் சொல்லுது.
நிறைய பேர் படித்து படித்து பார்க்குறாங்க. பெரியார் பைபிள் படிக்காதன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்காரு தெரியுமா பெரியார்? ஆனால் ஒத்துக்க முடியல. ஏன் ஒத்துக்க முடியல? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத ஒத்துக்க முடியல. என்ன இல்லை, பரிசுத்த ஆவி கண்களை திறக்கவில்லை. அந்த பரிசுத்த ஆவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கல, இடம் கொடுக்கல. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காதனால தான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியல. ஆனால் சமூக நீதி பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. பெண்களுக்கு உரிமை பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. ஜாதி ஒழிப்பு பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. மதத்தை, அதாவது சதி ஒழிப்பு, உடன்கட்டை ஏறுதல் எங்கிருந்து வந்துச்சு? பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. பெண் சிசு கொலை, அதை மாற்ற வேண்டும், இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. இன்றைக்கி ஓட்டு போகிறவன் அவனுக்காவது தெரியுமா தமிழ்நாட்டில் எத்தனை மாற்றிருக்கிறாங்கன்ட்டு? இந்த டுபாக்கூர் பசங்க என்ன பண்ணுறானுங்க, போயிட்டு ஒரு சினிமா ஒருத்தர் நடிச்சிட்டான்னு அவன் முன்னாடி போய் உக்காந்துட்டு சுற்றிட்டு இருக்கான். எவனா போய் சதி ஒழிப்பு, உடன்கட்டை ஏறுதல், மது விலக்கு, இதெல்லாம் போய் யாராவது போய் பங்கெடுத்து எங்கேயாவது போய் அவனுக்கு போய் போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கானுங்களா யாராவது ஒருத்தர்? ஒன்றும் கிடையாது. சும்மா வாய்க்கிலேயே பேசுகிறது தான். இதெல்லாம் பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. அப்போ ஒரு பைபிளை படித்த ஒரு நபர், இதிலிருந்து நல்ல நல்ல சத்தியங்களை எடுத்துக்கொண்ட நபர் யாரை மட்டும் சந்திக்க முடியல? இயேசு கிறிஸ்துவை மட்டும் சந்திக்க முடியல. இன்னொரு தத்துவ மேதை ஒருத்தர் சொல்லுவார், சாக்ரட்டிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்ரட்டிஸ் தத்துவ மேதைன்னு சொல்லுவாங்க. யார்? பைபிள் படித்த ஆள் தான். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேதாகம புஸ்தகத்தை படிக்காத ஆட்கள் கிடையாது. இந்த வேதாகம புஸ்தகம் படித்த ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை போதித்திருக்கிறது. அல்லேலூயா. வேதாகம புஸ்தகம் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை போதித்திருக்கிறது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் பாவம், கடைசி வரைக்கும் இயேசுவை அறியாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு சொல்லணும்னா, தேவன் ஞானம் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனை பற்றி அறிந்து கொள்ள, நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை பெற்றுக்கொள்ள, இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? கிறிஸ்தவங்கிட்ட தான் கேட்குறாங்க. ஒரு சிஸ்டர் ஃபோனில் சொன்னாங்க, எங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குதுங்க, அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சம் பைபிளில் பார்த்து சொல்லுங்கள். யாரை கேட்குறாங்க? நம்மளை தான் கேட்குறாங்க. அல்லேலூயா. மணிப்பூர்லேருந்து ஒரு குரூப் இஸ்ரேலுக்கு போயிருக்குது. மணிப்பூர்லேருந்து, இந்தியாவிலேருந்து ஒரு குரூப் எங்கே போயிருக்குது? இஸ்ரேலுக்கு போயிருக்குது. எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? அவங்க பெஞ்சமினின் கோத்திரம், ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின், இந்த கோத்திரத்தில் ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வேதாகமத்தை வச்சு அவங்கள அடையாளப்படுத்தி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா என்னன்னு தெரில, இவர்கள் யூத தேசத்துக்கு திரும்ப வேணும்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட்டு ஃப்ளைட் வச்சு கூட்டிகிட்டு போயிடுச்சு. போன வாரம் ஒரு விழா நடத்தி அவங்கள கொண்டு போய் இடத்துல வந்து விட்டுருக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இது வெறும் கட்டுக்கதைன்னா இது நடக்காது. இது வெறும் சும்மா சாதாரண மனுஷனால் எழுதப்பட்டதுன்னா இது நடக்காது. 2026 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா? நடக்காது. அத்தனை ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி சினகாக வச்சு, அதே மாதிரி யூத மொழியை படித்து, சும்மா ஒன்றும் கூட்டிகிட்டு போக மாட்டான், யூத மொழியை படித்து யூதனுடைய பழக்க வழக்கங்கள் பிரகாரம் இங்கே இருந்துருக்குறாங்க. இது மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நாடு திரும்புகிற ஒரு ப்ரோக்ராமை இஸ்ரவேல் லான்ச் பண்ணியிருக்கு.
இல்லை எத்தனை பேர் திரும்ப போகிறாங்கன்னு தெரியல. வாசிக்கிறேன், உன் சிறை இருப்பை நான் திருப்புவேன், எல்லா இடங்களிலிருந்தும் பூமியின் எல்லைகளில் இருந்தும் என் ஜனமாகிய நீங்கள் திரும்புவீர்கள், நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் பிள்ளைகளாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சார் இது? இதில் சொல்லப்படுகிற காரியங்கள் இப்போ பூமியில் என்ன நடக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிற ஒவ்வொருவருக்கும் மட்டும்தான், அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தின் மூலம் மட்டும்தான் நாம் இந்த பூமியில் என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்ள முடியும். தலைவர்கள் எழும்புவாங்க, தலைவர்கள் போவாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தேவ ஞானம், நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், யாருக்காக காத்திருக்கிறோம், யார் வரப்போகிறோம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், ஆண்டவரை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறது என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கப்படுகிற ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், 12ஆம் வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அல்லேலூயா. எந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம்? உலகத்தின் ஆவியை நாம் பெறவில்லை, நம் ஆண்டவருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனால் கிடைக்கப்படுகிற ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். There can be intelligent fools. ஞானத்தினால் நிரப்பப்பட்ட முட்டாள்களை பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு உலகத்தானை பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் ஞானத்தை பெற்ற ஒரு உலகத்தானை பார்க்க முடியாது. ஆனால் உலகத்தின் ஞானத்தினால் நிரம்பி இருக்கிற ஒரு முட்டாளை பார்க்க முடியும். ஒருத்தனுடைய மன கதவை திறக்கிறது என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியினால் கிடைக்கப்படுகிற ஞானம். அடுத்தது 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்போ என்ன நடக்குது? உலக ஞானம் 1000 சொல்லலாம், அதை பற்றி நமக்கு வாக்குவாதம் தேவையில்லை. இப்போ நம்ம எதில் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மளை எதில் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரியவைகளை ஆவியானவர் நமக்கு போதிக்கும் போது அந்த ஆவிக்குரியவைகளையே நம்ம பார்த்து, அதையே சிந்தித்து, அதையே பேசி, அதையே நம்முடைய வாழ்க்கை முறையாக நாம் என்ன பண்ணுறோம், நாம் மாற்றிக்கொள்கிறோம். அல்லேலூயா. எதுக்காக இது கொடுக்கப்படுது? நீங்கள் 1000 புக்கு வாசிக்கலாம், 1000 நியூஸ் பேப்பர் படிக்கலாம், பலவிதமான டெலிவிஷன் சேனல்களை பார்க்கலாம், உலக அறிவு உங்களுக்கு பெருகி இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசி தன்னை யாரோடு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய வார்த்தைகள், தன்னுடைய நடத்தை, தன்னுடைய பேச்சு, தன்னுடைய யோசனை, தன்னுடைய சிந்தனை, தான் வாழ்கிற வாழ்க்கை, இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் தனக்கு கொடுக்கிற அந்த ஞானத்தின் மூலமாக நம்மை நாம் என்ன பண்ணணும், அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அங்கே தான், ஆஃபீஸில் தான். ஆனால் வீட்டில் நான் யார்? வீட்டில் நான் ஒரு விசுவாசி. அல்லேலூயா. நான் ஒரு விசுவாசி. ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர், ஆனால் சபையிலேயும் வீட்லேயும் அவர் யார்? அவர் ஒரு விசுவாசி. ஒரு போலீஸ், வெளியே தான் போலீஸ், வீட்லேயும் சபையிலையும் அவர் ஒரு விசுவாசி. உலகம் வேணாம் அவரை உயர்ந்து பலவிதமான ப்ரமோஷன்ஸ் அதையும் இதையும் கொடுத்து அவரை உயர்த்தி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகனாய் தான் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகளை தான் பார்க்கிறார். நம்முடைய செக்குலர் வேர்ல்ட்லையும் சரி, நம்முடைய உலகத்திலும் சரி, நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் பேசுகிற பாஷைகள், நாம் சிந்திக்கிறவைகள், நாம் செய்கிறவைகள், இவைகளுக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற
அந்த வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் அளவில்லாமல் தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய கனவு, பார்வோன் சொன்ன அந்த கனவுக்கு எப்படி அவன் வியாக்கியானம் கொடுத்தான்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருந்த ஞானம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருந்த வெளிப்பாடு, தேவ ஞானம் யாருக்கும் கொடுக்கப்படலை. எத்தனையோ பேர் அரண்மனையில் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாரு. யாராவது ஒருத்தர் சரியாக சொல்ல, இப்போ எல்லாரும் சொல்லாமையாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பான், பலவிதமான வியாக்கியானத்தை சொல்லியிருப்பான். ஆனால் பார்வோன் எதுலேயுமே கன்வின்ஸ் ஆகலை, எதையுமே அவன் ஏற்றுக்கல. அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியா, ஓ அப்படியா, சரி ரைட்டு, நீ என்ன சொல்கிற? அடுத்து இன்னொருத்தனை கேட்டிருப்பான், நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற? என்னடா இத்தனை பேர் சொல்லி இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, ஏற்றுக்குமா? ஏன்னா அங்கே இல்லை, அங்கே பரிசுத்த ஆவியினுடைய ஞானம் இல்லை, உலக ஞானம் இருக்கிறது. எல்லாத்தையும் சொன்ன பிறகு இப்போ பானை பாத்திரக்காரன் பார்க்குறான், நமக்கு ஒருத்தர் ஆலோசனை சொன்னானே, அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா, இப்போ தான் அவன் ஞாபகமே வருது பாருங்க, மறந்துட்டான். போய் ராஜாட்ட சொல்கிறான், ராஜா எனக்கு ஒருத்தன் கனவுக்கு ஆலோசனை சொன்னான், வியாக்கியானம் சொன்னான், அவனை கூட்டிகிட்டு வரட்டுமா? சரி போய் கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வரான். பார்வோன் சொல்கிறான், இதான் என்னுடைய கனவு, அர்த்தம் சொல்லு. ஆன் த ஸ்பாட்டில் யோசேப்பை எடுத்து சொல்கிறான், எதையுமே கேட்கல, இவை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் இதை செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு சொன்னான், இதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு சொன்னான், யோசேப்பு ஆகிய நீ தான். வேறு யாருக்கிட்டையும் இதை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் தேவன் ஞானம், இதுதான் தேவன் ஞானம். உலகத்தான் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிற ஞானத்தின் மூலமாய் நம்மை செய்ய வைக்கிறார். அதே போல தானியேல், கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு சாதாரணமானதல்ல. என்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது, அந்த வெளிப்பாடை யாருக்கு கொடுத்தாரு? தானியேலுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு அளவில்லாமல், அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்றார், அவனுக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான 14ஆம் வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொண்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இப்போ உலகத்தானுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு செக்குலர் வேர்ல்டில் இருக்கிறோம். ஒரு பார்வோன் அவனுக்கும் யோசேப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பார்வோனுக்கு எல்லாமே முட்டாள்தனமாக தான் தோன்றியிருக்கும். ஆனால் தானியேலுக்கு அப்படி அல்ல, யோசேப்புக்கு அப்படி அல்ல, நமக்கு அப்படி அல்ல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது நாம் செய்கிற காரியம், நாம் பேசுகிற காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கை, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? பைத்தியமாக தான் இருக்கும், முட்டாள்தனமாக இருக்கும். இப்போ பாஸ்டர் விசுவாசிக்கு சொல்கிற காரியமே முட்டாள்தனமாக தான் தோணுது. என்ன பிரதர் பிரச்சனை? சரி ஜெபம் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையை தீர்ப்பாருன்னு பார்த்தா என்னன்னு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணால் எல்லாம் தீர்ந்துருமா? யார் கேட்குறா? விசுவாசியே கேட்குறான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆன்சரு? நான் எங்கள் தாத்தாட்ட கேட்பேன், தாத்தா 100 ரூபா பணம் கொடு, ஜெபம் பண்ணுன்னு பாரு. அடுத்து ஒரு நல்ல ஒரு கிட்டார் வச்சுருந்தார் ஒரு பாஸ்டர், அங்கே தான் சர்ச்சு நடக்குது, எங்கள் தாத்தாவோடைய இடத்துல தான் சர்ச்சு நடக்குது. அப்போ தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன்.
பார்க்கும்போது நல்லா பலன் இருக்குது. அப்போல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்னு கூட தெரியாது. நான் ஒரு பிளான் போட்டேன், எப்படியாவது இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடியுதுக்குள்ள அப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் போயிடுவேன். சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஈரோட்டுக்கு போகும்போது இந்த கிட்டாரோடு தான் போகணுன்னு ஒரு பிளான் போட்டேன். டெய்லியும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இது நல்லா இருக்குது, இது நான் கற்றுக்க போகிறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி பார்த்தேன். கடைசியில் என்னன்ட்டார், நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் உனக்கு தருவான்னு அனுப்பிவிட்டார். ஸ்தோத்திரம். அதோட போச்சு. இனிமேல் இந்த ஆள்கிட்ட ஒன்றும் கேட்குறதுல பிரயோஜனமே இல்லை. இனிமேல் நம்மளே ஏதாவது பண்ணி வாங்கினா தான் உண்டு. எதுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி மக்கள் ஒரு போதகர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், போதகர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பாங்க. பண பிரச்சனையா, வாங்க இந்தாங்க 2 லட்சம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, வேலை இல்லையா, உனக்கு ஒரு வேலை, கம்ப்யூட்டரில் உடனே தட்டி ஒரு 4 பேரை கூப்பிட்டு, பிரதர் இவங்க 2 பேருக்கு வேலை கொடுங்க, ஒன்றா 2 பேருக்கு வேலை. இன்னும் 4 பேர் மெடிக்கல் ப்ராப்ளம், அதுக்கு ஒரு 4 ஹாஸ்பிட்டலோட டைஅப்பு. உடனே ஒரு ஃபோனை போட்டு சீக்கிரமாக இவங்களை அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. அடுத்து சுண்ணாம்பு அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், அதுக்கு ஒரு பெயிண்டர் வேணும். அவங்கள ஒரு சர்ச்சிலேருந்து ஐயா பிடிச்சி அப்படி இப்படின்னு பிடிச்சி ரைட்டு விடு. அடுத்து ஒரு ஆள் கடையை மாற்றணும், வீடை மாற்றணும். பாஸ்டர் எதாவது பண்ண முடியுமா, அதையும் பண்ணுவோம் வாங்க. போயிட்டு 4 இடத்துல பார்த்து, இங்கே கடை ஓடுமா, மார்க்கெட்டிங்லாம் மடிச்சுருக்கணும் பாருங்கள். நம்ம இங்கே கடை ஓடுமா, இங்கே ஓடாதா, அங்கே ஓடுமா பிரதர், அங்கே போடுங்க பிரதர், நல்லா ஓடும் பிரதர், அதையும் போட்டு ஒரு ஆலோசனையை கொடுத்து. இதெல்லாம் செய்கிறது தப்புன்னு சொல்லலை. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறவனாய் மாறுகிறான். இதுதான் எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்துட்ட போனவங்க அநேகர் அதுக்கு தான் போனாங்க. அதை செய்வாரா, இதை செய்வாரா, அதை மாற்றுவாரா, இதை மாற்றுவாரா. அவர் தான் கேட்டார், எத்தனை நாளையா நான் உங்க கூட இருப்பேன், நான் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே தான் வரேன். அவர் இருந்தார், செஞ்சார், நல்லா சாப்பாடு கிடச்சிச்சு, போகிற இடத்துலலாம் கையை வச்சார், சுகமாச்சு, அப்படி இப்படின்னு பண்ணார். எந்திரிச்சு வெளியே வாடினார், வெளியே வந்துட்டான். எல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் நடக்குது பாருங்க, மேஜிக் மாதிரி. இருக்கிற வரைக்கும் நடந்துச்சு. இப்போ சிலுவையில் அடித்து கொன்னாச்சு, உயிர்த்து எழுந்துட்டாரு. உயிர்த்து எழுந்த பிறகு உங்களோட இருக்க முடியாது, நான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணோம் போகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து போன பிறகு யார் உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறது? எல்லாரும் அப்போஸ்தலர்கிட்ட போனாங்க. இந்த அப்போஸ்தலர்களும் பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கர்ச்சீப் இருக்கு பார்த்தீங்களா, கர்ச்சீப்பு, ஏன்னா எல்லா இடத்துலையும் போக முடியல, எத்தனை பேர் தான் கூப்பிடுறாங்க, இங்கே ப்ரேயர் பண்ணவா, அங்கே ப்ரேயர் பண்ணவா, அங்கே பண்ணி இங்கே பண்ணு, எனக்கு அதை மாற்று இதை மாற்று, என் மேலே கையை வை, உன் மேலே கையை வை, எனக்கு தண்ணியை தெளி, எனக்கு ஞானஸ்தானம் கொடு, ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான், இதை அபிஷேகம் பண்ணி தூக்கி போட்டான். இதை அபிஷேகம் பண்ணி தூக்கி போட்டோன்னா அப்பயே அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. தெளிப்பு ஞானஸ்தானம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியல, அத்தனை பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒருத்தர் இருந்தால் 2 பேர் இருந்தால் 3 பேர் இருந்தால் முக்கியம் எடுத்துடுறோம். அன்றைக்கி 30,000 பேர் நின்னாங்கன்னா 30,000 பேருக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பீங்க? அவர் எல்லாரையும் முக்கிய எடுத்துகிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? அவருக்கு எத்தனை நாள் ஆகும்? கை வலி, கையை தூக்க முடியாது. இப்படி உடனே பார்த்தாரு, பக்கெட் எடுத்தார், தண்ணியை முண்டார், ஊத்துறா எல்லாரும் மேலேயும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா வரமாட்டேங்குது. தண்ணியை முண்டாரு, பக்கெட்டை எடுத்தாரு, எல்லாரும் மேலேயும் ஊத்துறாரு. அப்படியே போங்கடா, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, போங்க.
எல்லாரும் போய் சர்ச்சுக்கு போய் பந்தியில் உட்காருங்க, திருவிருந்து எடுங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுங்க. ஒரு மனுஷனால் முடியல. எல்லா இடத்துக்கும் போய் 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 உக்காந்து எல்லாருடைய பிரச்சனையும் மாற்றி அவனும் மனுஷன் தானே, என்ன ஆகும் அவன் வாழ்க்கை? பெலன் இருந்தால் பரவாயில்ல, பெலன் அற்று போன சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க? அப்போ என்னைக்கு நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு மனுஷன் தீர்வை கொடுப்பான்னு சொல்லி ஓடுற வரைக்கும் நாம் என்ன பண்ண மாட்டோம்? தேவன் ஞானத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நிற்கவே மாட்டோம். செய்ததெல்லாம் பைத்தியமாக தோன்றலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் சார் கர்ச்சிப்பை வீசினாங்க? கர்ச்சிப்பை அன்னைக்கு அவர் வீசினாலும் இன்னைக்கு நம்மளால் வீசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிறது 10 பேர் தான். கர்ச்சிப்பை வீசினது பத்தாமல் இப்போ கோட்டை கழட்டி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இப்படி கோட்டை சுற்றுறாங்க, இப்படி சுற்ற எல்லாம் பஸ்ஸு புஸ்ஸு எல்லாம் உழுவுறாங்க. அன்னைக்கு எதுக்கு செஞ்சாங்க, இன்னைக்கு எதுக்கு செய்கிறான்னு தெரியல அவனுக்கு. ஸ்தோத்திரம். கர்ச்சிப்பு வீசுகிறாங்க, கோட்டு வீசுகிறாங்க. சரி, அன்னைக்கு பக்கெட்டில் மூண்டு ஃபுல்லாக ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா? இன்றைக்கி அவர் ஆர்சி சர்ச்சில் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே அதை வந்து ஒரு ஜார் மாதிரி கோப்பையாக மாற்றி இந்த பன்னீர்லாம் தெளிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒன்று மாற்றி வரவங்க மேலே மண்டையில் தெளிச்சிட்றாரு. ஞானஸ்தானம் போ, அவ்வளோதான். இல்லை குழந்தைய முன்னாடி நிற்க வச்சு ஒரு மக்கில் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மண்டையை கழுவிடுறாரு. ஞானஸ்தானம் ஆயிடுச்சுன்ட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செய்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பைத்தியமாய் தோன்றலாம். அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞானம் கொடுத்தார். அத்தனை பேரை ஞானஸ்தானம் கொடுக்கலன்னு சொன்னா கஷ்டமாக இருக்கும். பவுல் பார்த்தாரு, ஆண்டவரே என்ன பண்ணுறது? மொண்டு ஊத்து. எல்லாருக்கும் மொண்டு ஊத்திட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் பைத்தியமாக தெரியும். ஆண்டவரே என்னால் போக முடியல, என்ன பண்ணுறது? கர்ச்சிப்பை எடுத்து அபிஷேகம் பண்ணி கொடு. நிறைய பேர் கர்ச்சிப்பு வாங்கிட்டு போனான். வீட்டில் சுகம் இல்லையா, கொண்டு போய் கர்ச்சிப்பை போட்டான், சுகமாயிடுச்சு. நம்மளால இந்த கிளாத்தை என்ன பண்ணிட்டான்? இப்போ 50 ரூபா 100 ரூபாய்ன்னு விற்க ஆரம்பிச்சிட்டான். $10 வெளிநாட்டில். இந்தியாவில்னா 500 ரூபா. இது சாதாரணமான துணி இல்லைங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற துணி, என்னுடைய வேர்வையை துடைத்த துணி. இதை வாங்கிட்டு போனீங்கன்னா நடக்காதெல்லாம் நடக்கும். பிஸ்னஸாக மாறிடுச்சு. இதை பார்த்துட்டு அடுத்தவன் கேட்குறான், என்னடா பைத்தியமானவர்களை செய்து கொண்டிருக்கிறீங்க? யார் கேட்குறா? இயேசுவை அறியாதவர் கேட்குறாங்க. இதை வாங்கி மாட்டினா எல்லாம் மாறிடுமா? இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த துணியை கொண்டு போனால் மாறும், சாவியை வாங்கி மாட்டினா மாறும். ஜப எண்ணெய் கூட பாருங்கள், இதெல்லாம் விற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன ஜப எண்ணெய் விற்பனை பண்ணிட்டு நம்மளுக்கு நிறைய பேர் காசுலாம் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. பைத்தியமானவைகளை போல இவைகளெல்லாம் தோன்றலாம். கர்த்தர் எதுக்காக வைத்திருக்கிறார்? எதுக்காக கொடுத்துருக்கிறார்? எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அது எந்த எண்ணெய்னாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெயோ அவன் வீட்டில் இருக்கிற எண்ணெயோ பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்த எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயில் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய விசுவாசத்தில் தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் எண்ணெயை பூசி நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும் என்பதை அழைக்கிறீங்க. இப்போ அவர் கிரியை செய்கிறாரு, அவர் சுகம் தருகிறார். அல்லேலூயா. எல்லையிலையும் எண்ணெயிலையும் ஒன்றும் இல்லை, உங்களிடத்துலையும் ஒன்றும் இல்லை, எதுலேயும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். அப்போ தேவ அறிவை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அறிவை பெற்றவர்கள், அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார், எல்லாமே தெரியும். ஒரு பைபிள் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு வீட்டு சபையில் சைனா தேசத்தில் என்ன பண்ணாங்களாம்? பைபிள் கிடையாது, சுத்தமாக பைபிள் கிடையாது. ஒரே ஒரு பைபிள் கிடச்சிச்சு. அந்த பைபிளை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி அவங்க இன்னொருத்தவங்க கொடுத்தாங்களாம். அந்த இன்னொருத்தவங்க வாங்கி என்ன பண்ணாங்களாம்? அதை அப்படியே மறுபடியும் அவங்க மனப்பாடம் பண்ணி ஃபுல்லாக அப்படியே பேப்பரில் எழுதி இன்னொருத்தவங்க கொடுத்தாங்களாம். இது யார் கொடுத்த அறிவு? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அறிவு. அல்லேலூயா. கவர்மெண்ட் வேணால் பேன் பண்ணலாம்,
ஆனால் ஆண்டவருடைய வசனம் எப்படி எங்கேயும் என்ன பண்ணும்? கடந்து செல்லும். உலகத்தானுக்கு சிலுவையின் உபதேசம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள், இவைகளெல்லாம் பைத்தியமாய் தோன்றலாம். ஒருத்தன் கேட்டான், பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமான்னு. என்ன கேட்டான்? நிஜமாக உண்மையாதான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமான்னு. பரிசுத்த ஆவியில் இட்லி வேகாது, நீயே வெந்து போயிடுவ. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் என்ன வேகாது? இட்லி வேகாது, நீயே வெந்து போயிடுவ. அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற காரியங்கள் நமக்கு தேவ அறிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவ பலனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொண்டு போய் ஜெயிலில் போடலாம். போட்டாங்க. அவளை கொண்டு போய் போட்டாங்க. பேதுருவை கொண்டு போய் போட்டாங்க. கொண்டு போய் பெரிய கமிட்டி முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவனை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் கொடுக்குற ஆர்டர், எருசலேமில் நீ உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் இயேசுவை பற்றியோ அவருடைய ஊழியத்தை பற்றியோ எதையும் நீ இனிமேல் சொல்லக்கூடாது. அவன் சொன்னான், என்னைய வேணால் நீங்கள் தடுக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிற இயேசுவை அவங்களால் என்ன பண்ண முடியாது? தடுத்து நிப்பாட்டவே முடியாது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, நல்லா பாருங்கள். ஒருவேளை எங்களுடைய பலத்தினால் நாங்கள் செய்கிறவர்களானால் இப்பொழுதே நாங்கள் இதை நிறுத்தி விடுவோம். எங்களுடைய பலத்தினால் செய்யவில்லை, தேவ ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினாலே நாங்கள் செய்து வருகிறோம். நீங்கள் அதை தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அது ஒரு வார்னிங். அப்போ ஒருவேளை உங்கள் ஞானத்தினால உங்களுடைய பலத்தினால நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் சீக்கிரம் அதை ஃபால் ஆயிரும், அது முடிஞ்சு போயிடும். பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது அது அப்படியே நின்று போயிடும். ஆனால் தேவனுடைய ஆவியினால் கொண்ட ஞானத்தினால, தேவனுடைய ஆவியினால் பெற்ற அபிஷேகத்தினால ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. அவனுக்கு வேற ஒருவேளை பைத்தியமாய் தோன்றலாம். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை ஒருவேளை அவனுக்கு பைத்தியமாய் தோன்றலாம். நீங்கள் பண்ணுகிற ஜபம் ஒருவேளை அவனுக்கு பைத்தியமாய் தோன்றலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள், ஊழியம், விசுவாசம், இவையெல்லாம் ஒருவேளை அவனுக்கு பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான சகோதரர் சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா? அவங்களுக்கு பைத்தியமாக தோணலாம். இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன், நீ என்னடானா நடக்கும்னு சொல்கிற. எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். ஸ்தோத்திரம். 7 வருஷம். இதுக்கு மேலே எங்கப்பா? ஒரு சில நேரங்களில் பார்க்கும்போது, ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது, டெஸ்ட் எடுக்கும்போது, ஸ்கேன் பண்ணும்போது, எல்லாம் பண்ணும்போது வாய்ப்பு இல்லை. அவன் அறிவு அவ்வளோதான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் யாருன்னு சொன்னால் டாக்டர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபூலிஷ் பீப்புள் யாருன்னு சொன்னாலும் யார் தான்? டாக்டர் தான். அவனுக்கு அறிவும் இருக்குது, இருக்கிற எந்த அளவுக்கு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு முட்டாளாகவும் இருக்கிறான். இதுக்கு மேலே நடக்காது அது சொல்கிறதுக்கு நீ யார்? உனக்கு ஏதாவது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தை தொட்டார். அல்லேலூயா. இப்போ அதே அறிவு ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லும், இது எப்படிப்பா வந்துச்சு, எப்படி வந்துச்சு? நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. எப்படி வந்துச்சு, எப்படி மாறுச்சு? நான் என்னுடைய முதல் குழந்தைக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லுது, காட் இஸ் கிரேசியஸ். என்னன்னு சொல்லுச்சு? யுவர் காட் இஸ் கிரேசியஸ். உடனே எனக்கு பேர் வந்துருச்சு, காட் இஸ் கிரேசியஸ்னா ஜான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்ல இப்படி தான் பேர் வருது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தார். மெடிக்கல் சயின்ஸ் நன்மை செய்யல, அவன் நன்மை செய்யலை, இவன் நன்மை செய்யலை. நீ எவ்வளோ வேணா படிச்சிரு. இன்னைக்கு அட்வான்ஸ்டு சயின்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்குது. நம்முடைய கருமுட்டைகளை கொண்டு போய்
ஃப்ரீசரில் வைக்கலாம். இன்றைக்கி வீட்டில் ஃப்ரிட்ஜில் எல்லாம் முட்டை வச்சுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். முட்டை வச்சுக்கிறீங்களா இல்லையா? வச்சுக்கிறீங்க. கோழி முட்டை. அதே மாதிரி உங்கள் முட்டையை கொண்டு போய் எங்கே வைக்கலாம்? ஃப்ரீசரில் வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் மரித்து போயிடுறீங்க, ஆனால் உங்கள் குழந்தை வேணும். திடீர்னு யாராவது ஒருத்தர் போய் அந்த முட்டையை எடுத்து அதை ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை ஒரு தாயின் கருவில் போட்டு அதை வளர வச்சு குழந்தையாக பெற்றெடுக்க முடியும். அந்த அளவுக்கு போயிடுச்சு சயின்ஸு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஆனால் அவன் தான் முட்டாளாகவும் இருக்கிறான். அவன் முடியாதவைகள்னு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் அதே வயிற்றில் அதே கர்ப்பப்பையில் பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு வேற தாய் வேண்டாம், வேற முட்டை வேண்டாம், எந்த ஃப்ரீசிங்கும் வேண்டாம். இதே இடத்துல இதே காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஃபூலிஷ்னஸ் ஃபார் an ordinary person. இவையெல்லாம் முட்டாளாய் தோன்றுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிற நமக்கோ அவருடைய ஞானத்தை பெற்றிருக்கும் போது செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. தேவ திட்டம் இருக்கும் சொன்னா, தேவ சித்தம் இருக்கும் செய்ய சொன்னா கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். அடுத்து பரிசுத்த ஆவியின் ஞானம் கொடுக்கப்படுகிற முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் யோசித்து பார்த்து டிசைனிங் பவரை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இந்த டிசைனிங் பவர் இருக்கிறனால தான் நம்ம உலகத்தானை காட்டிலும் விசேஷித்தவர்கள் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்க. எல்லா முடிவும் உடனே எடுத்துட மாட்டோம். அவன் உடனே எடுப்பான். யாராவது சொல்கிறாங்களா 50 லட்சம் போடுங்க, 10 லட்சம் போடுங்க, இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுது, பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, உடனே அவன் போய் போடுவான். நீ போய் போடுவியா? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். நம்மளால பரிசுத்த ஆவியில் நிரம்பிக்கிறவன் கேட்பான், ஏன்டா பேங்கே அவ்வளோதான் தருது, கவர்மெண்ட்டே இவ்வளோ தான் தருது, நீங்கள் மட்டும் எப்படா எவ்வளோ தரேன்னு சொல்கிறீங்க? இதை கேட்குறவன் தான் பரிசுத்த ஆவியின் ஞானத்தை பெற்றிருக்கிறவன். இன்னொருத்தர் சொல்கிறாராம், அப்படியே விவசாயம் பண்ணி என்னவா எல்லா விவசாயமும் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே எங்கள் கட்சியே தருன்னு சொல்கிறாராம். அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல, சரியாக படிக்கலை. அந்த அது என்னது சொல்லுவாங்க, எலக்டோரல் இது சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நான் சரியாக படிக்கலை, யாரும் எனக்கு காட்டல. ஏதோ ஒரு இடத்துல கேட்டேன். யாருமே வந்து எதையுமே வாங்க வேண்டாம், பணம் கொடுத்து எதையுமே வாங்க, எல்லாமே இலவசமாகவே கிடைக்கும். சாப்பாடுலேருந்து பருப்புலேருந்து இதிலிருந்து அதிலிருந்து எல்லாமே இலவசமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு, எதுக்குமே பிரச்சனை இல்லை. யாராவது கேட்குறானா எப்படா கிடைக்கும்னு? எல்லோரும் நம்புகிறான். அப்படியே அண்ணா சொன்னார்னா எல்லாம் செய்வார். எப்படி வரும் உனக்கு? யார் கொடுப்பா? எதுவுமே தெரியாது. ஆனால் நம்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜு தரேன், நம்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜு தருவாங்கப்பா, எல்லாம் ஓட்டு போடுங்க, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு. எப்படி கம்ப்யூட்டர் கொடுத்தாங்களோ, எப்படி கிரைண்டர் கொடுத்தாங்களோ, மிக்சி கொடுத்தாங்களோ, இப்போ எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்? அதை டிவி ஸ்தோத்திரம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்க தெரில. அதெல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜு தரமாட்டாங்களா? நம்புறவன் இருக்கான், போடுறவன் இருக்கான். அடுத்து வேறு ஏதாவது சொல்கிறாங்களா? அதை தரேன் இதை தரேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிறவன் இருக்கிறான். ஆக மொத்தத்தில் எதையுமே நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவர்கள் அல்ல உலகத்தார்கள். உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க, எப்படினாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் ஞானத்தை
பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அலசி ஆராய்ந்து நிதானித்து தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள். ஜட்ஜ் பண்ணுற காரியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் ஜட்ஜு. அல்லேலூயா. இப்போ இதை பார்க்கும்போது டிசைனிங்னு எடுத்துக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம், ரெண்டையுமே எடுத்துக்கலாம். ஒருத்தரை பற்றி நாம் தீர்மானிக்கிற காரியங்கள் என்ன, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாரோ ஒருத்தரை வந்து நம்ம முன்னாடி நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யார் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினுடைய அறிவை பெற்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு நபரும் யார், அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க உங்கள் வாழ்க்கையில் என்னவா இருப்பாங்க என்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு வேலைக்கு சேர போகிறீங்க அப்படின்னா அந்த வேலை என்ன வேலை, அந்த என்ன கம்பெனி, அங்கே இருக்கிற மக்கள் யார், அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ ஞானத்தை பெற்றிருக்கும் போது. அதே போல் உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற சூழ்ச்சிகள், இது என்ன பண்ணுறாராம், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தெரியும் யூதாஸ் காரியத்தை காட்டு கொடுக்க போகிறான்ட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தெரியும் பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி ஓடி போக போகிறான்ட்டு. இதெல்லாம் தெரியாமையாக இருக்கிறார், அவர் எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்களாம் எவன் யூதாஸ்ன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எவன் எந்த வேலையை பார்க்க போகிறான், எவன் நம்மளை கமுத்த போகிறான், எவன் போலீஸ் கேஸ் கொடுக்க போகிறான், எல்லாமே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். தேவ அறிவு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அடுத்து 16ஆம் வசனத்துக்கு போ, கடைசி வருஷம். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து என்ன யோசிக்கிறாரோ அதையே நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. எப்போ? பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தை நம்ம பெறும்போது. இயேசு கிறிஸ்து எதை யோசிக்கிறார், எதை வெளிப்படுத்துகிறார், என்ன செய்ய நினைக்கிறார். ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புது ஃபோன் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முந்தியெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோன்லேருந்து ஒன்றுமே இங்கே மாற்ற முடியாது. ஒவ்வொரு நம்பராக பார்த்து என்ன பண்ணுவாங்க, அடித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஃபோன் மாற்றிட்டேன் பாஸ்டர், உங்கள் நம்பர்லாம் அழிஞ்சு போச்சு, அதுலேருந்து இங்கே மாத்திரம், இதுலேருந்து அங்கே மாத்திரம், அது தொலைஞ்சு போச்சு, இது தொலைஞ்சு போச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு செல்ஃபோன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்ஃபோன் இப்படி வச்சுட்டு உங்கள் செல்ஃபோனை பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறான். ரெண்டுத்துக்கு எந்த ஒயரும் இல்லை, எந்த சிம்மும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதை ஆன் பண்ணுறான், அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அப்படியே புது செல்ஃபோனில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மெசேஜிலிருந்து, நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸ்லேருந்து, நம்மளுடைய ஃபோட்டோஸ்லேருந்து, வீடியோஸ்லேருந்து, என்னென்ன வச்சுருந்தீங்களோ எல்லாமே ஒன்று விடாமல் அப்படியே இந்த ஃபோனில் இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே அதில் காப்பி அடிக்க முடியும். அதுவும் ஒயர் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ இதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானத்தை நாம் பெறும்போது நம்மளுடைய ஒரிஜினல் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதெல்லாம் சொல்கிறாரு, நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தனைகளை உடையவர்களாய் இருக்கிறோம். இப்போ என்ன செஞ்சாலும் கிறிஸ்து என்ன செய்வார், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி நடப்பார், அவர் எப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவார், இயேசு கிறிஸ்து எப்படி இதை அணுகியிருப்பார், இயேசு கிறிஸ்து எப்படி நேசிச்சிருப்பார், இயேசு கிறிஸ்து எப்படி மன்னிச்சிருப்பார், இயேசு கிறிஸ்து எப்படி பேசியிருப்பார், இவைகளே நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு,
அவர் கொடுக்குற ஞானத்தினால் நம்ம நிரப்பி கொண்டு இருக்கிறார். 4 பேர் வேணுன்னே வாயை கலர்றதுக்கு பார்க்குறாங்க. வாயை விட்டோம் மாட்டிக்குவோம். ஏன்னா அவன் அதுக்கு தான் வரான். எதையாவது கலரி பிடுங்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், செல்ஃபோன்லாம் வச்சுக்கிறாங்க. இவர் இப்படி சொன்னார், உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவான். வாய் திறக்கிறதுக்கு போகும், உடனே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஞானம் என்ன சொல்லும்? மூடு, வாயை திறக்காத, எதையும் பேசாத, அமைதியாக போயிரு, எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்லு, தெரிஞ்சாலும் தெரியலன்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, டிசப்பாயிண்டட் ஆயிடுவான், ஏமாந்து போயிடுவான். எதையாவது கல்லறி வாங்கலான்னு தான் வந்தான், ஏமாந்து போயிடுவான். அப்புறம்தான் தெரியும், உள்ள வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாரும் நம்மளை காலி பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம். கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து போடுறதுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் இதில் என்ன இருக்குது, பெருசாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், கையெழுத்து போடாத, என்னமோ ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்குது, கையெழுத்து போடாத, யோசனை பண்ணு, நிதானி, ஜெபம் பண்ணு. உடனே நான் ஜெபம் பண்ண பிறகு நான் கையெழுத்து போட மாட்டேன், இது ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு துணை நின்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானம், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நம்மை அலசி ஆராய்ந்து நிதானித்து நம்மை நடத்துகிறவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். எழும்பி நிற்போம். தேவ சிந்தனை உடையவர்களாய் நம்மை மாற்றுகிறார். உலக சிந்தனை அல்ல, தேவனுக்குரியவைகளை யோசிக்கிறவர்களாய், தேவனுக்குரியவர்களை நாடுகிறவர்களாய், தேவனுக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறது. நோ லிமிட்ஸ். நீங்கள் கேட்க கேட்க கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை உலகம் உங்களை முட்டாளை பார்க்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறவனா இருக்கிறேன். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற ஞானம் யாராலையும் உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிற சிந்தனை உடையவர்களாய் அவர் உங்களை மாற்றுகிறார். உலகத்தான் சிந்திக்கிறது போல சிந்திக்காமல், உலகத்தில் உள்ளவைகள் சிந்திக்கிறதை போல சிந்திக்காமல், தேவனுக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நான் எப்படி ஆண்டவருடைய மகனாய் இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவருடைய மகளாய் இருக்க வேண்டும், எப்படி அவர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய வேண்டும், இப்படி தேவனுடைய சிந்தனையை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதுக்காகவே அவர் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மேலே ஏறி போன பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும், அளவில்லாமல் நிரப்பப்பட வேண்டும். அந்த ஞானத்தை பெற்று தேவ சிந்தனை உள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும், தங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும். கர்த்தர் அவங்கள நடத்துகிறாரு, கர்த்தர் அவங்கள நடத்துகிறார். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலக ஞானம் இதை காட்டிலும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்புகிறீர். அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞானம் எங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்கிறது. ஒருவேளை உலகத்தானுக்கு அது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கோ அது பலனாக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும்,
எப்படி ஆண்டவரே வாழ வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியின் ஞானம் எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே. அதே ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் அவங்க குடும்பத்தையும் நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய விரும்புகிற காரியங்கள் எல்லாம், நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே அவங்க வாழ்க்கையில் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உலக ஞானத்தினால் கிடைக்காத காரியங்கள் தேவ ஞானத்தினால் எங்களுக்கு கிடைக்கும். உலக ஞானத்தினால் செய்ய முடியாத காரியங்களை தேவ ஞானத்தினால் எங்களால் செய்ய முடியும். உலக ஞானம் கொடுக்காத மன நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் தேவ ஞானம் எங்களுக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரே. இந்த காலத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே, மாற்றுவீராக மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. அவங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக, வழி நடத்துவீராக. சகல துதிக்கெல்லாம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கை பக்தனம் தாவீது தேவன் நாமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கை பக்தனம் தாவீது தேவன் நாமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார். காவிரி போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காவிரி போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.